சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு வி நடராஜ் MSB ஆசிரியர் ஊர் பொருளாளர் அவர்களுக்கு தாலை KCC மற்றும் தாலை 11 சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு மாயவன் கடத்தூர் ஒன்றிய தொண்டரணி துணை அமைப்பாளர் தேசிக தாழ்நத்தம் அவர்களுக்கு தாலை KCC மற்றும் தாலை 11 சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகளை கூறி இப்போட்டியை துவக்கி வைக்குமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரு R சிவசங்கரன் BSc MPhil உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தாலை 11 மற்றும் தாலை KCC சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. ஜங்காலப்பட்டி அணியும் அம்பாலப்பட்டி அணியும் மோத உள்ளது. இப்போட்டியினை அறிமுக கண்டு வாழ்த்தி துவங்கி வைக்குமாறு வளர்ந்த அனைத்து விருந்தினரையும் வருக வருக என வரவேற்று ஒரு சில வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இனிய காலை வணக்கம். விளையாட்டாக விளையாட வேண்டும். அது எந்தவித காழ்ப்புணர்ச்சிக்கும் இடமளிக்காமல், எந்தவித பகைவனுக்கும் இடமளிக்காமல் விளையாட்டாக மகிழ்ச்சியாக விளையாட வேண்டும். எந்தவித யாரோ ஒருத்தர் ஏதோ சில வார்த்தைகள் சொன்னால் கூட அது மனசில் கூட எதுவும் பொருட்படுத்திக்காமல், அது பெருசாக எடுத்துக்காமல் விளையாட்டை ஜாலியாக விளையாடுங்க, ஒற்றுமையோடு விளையாடுங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு அழைக்கிறோம். சொல்லுங்க. இங்க உங்க டீம் கேப்டன் நீ யாரும் சொல்றீங்க. நம்ம பசங்க 2 பேர் தவறிட்டாங்க. ஒரு இது முடியாமல் அவங்க நினைவாக தான் மேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களுக்காக மௌனம். டீம் நேம் சொல்லிடுங்க. உங்க டீம் நேம். முதல் போட்டியானது அம்பாலப்பட்டி விசஸ் ஜங்காலல்லி. உங்க டீம் நேம். எத்தனை ஓவர், என்ன ரூல்? சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கிறது. விளையாட்டு வீரர்களை தவிர மற்ற அனைத்து மொத்தம் ரெண்டு பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே. வெளியே வருமாறு விழாக்குழு சார்பாக. எத்தனை பவுலர்? இந்த பணம் இருந்தாலும் எந்த ஒரு இடையூறு வேண்டாம். போட்டியின் போது இன்னும் 3 வண்டி இருக்கு. எல்லா வண்டியும் எடுத்துட்டாங்க. ஒரு 3 யாருன்னு பார்த்து. ஓகே ஓகே. நான் சேர் போட்டு வந்து அம்பாலப்பட்டி வர்சஸ் ஜங்காலல்லி இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஜங்காலல்லி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தீர்வு பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் கொண்ட மேட்ச். 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஓவர் காமன் பவர் பிளே. அடுத்து வர 4 ஓவரில் பேட்டிங் டீம் 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். ஸோ 2 பவர் பிளே கிடைக்கும். வினோத் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பீமா. ஃபர்ஸ்ட் ஓவரை மாதேஷ் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே காமன் பவர் பிளே. சான்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. ஸோ கேட்சை விட்டுட்டாங்க. சிங்கிள் ஒன்லி. செகண்ட் ஒன் அப் டு ஆங்கர் லென்த். தரையை ஒட்டி அதே ஃபீல்டர். சிங்கிள். நல்ல ரன்னிங். த்ரோ ப்ராப்பராக போடல. அதன் காரணமாக 2+1 3 ரன் இந்த பால். ஜஸ்ட் ஃபிளிக் பண்ணாரு. கேப்பில் போயிருக்கு. இந்த பால் 2 ரன். சர்க்கிளை கிளியர் பண்ணியிருக்கு. வந்து சரியான மீட்டில் இருந்தாலும் கேப்பாக விடும். 2 ஓட்டங்களை பெறுமா
ஈஸி 3 ப்ராப்பரான த்ரோ இல்லை. ஸோ லாஸ்ட் ஒன் கீப்பர் க்ளோஸாக போயிருக்காரு. ஷார்ட்லெஸ் பால் கரெக்டாக ஃபீல்டர் வச்சிருக்காங்க. மேபி சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பவுண்டரியான்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கிட்டாய் கீழே விழுந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி லக்கி பவுண்டரியாக கிடைக்கும். பவுண்டரி ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன் ஆடிருக்காங்க அம்பாலப்பட்டி வித்தவுட் எனி லாஸ். நல்ல ஸ்டார்ட் பேட்டிங்கில். செகண்ட் ஓவரை மகாகவி போட வந்திருக்காரு. இந்த ஓவர்லேருந்து இன்னர் சர்க்கிளில் குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். பரவிட்டாரு. கையை தேடி போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு லெக்கில் பட்டுச்சு. சிங்கிள். குயிக் சிங்கிள். ஷார்ட் பால் ஜஸ்ட் கைட் தான் பண்ணாரு. அம்படிஷன் கரெக்டாக பணமரத்தில் பட்டிருக்கு. நடுவருடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம். அம்படிஷன் பவுண்டரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக மரம் பட்டு டைவர்ட் ஆகி பவுண்டரி கிடச்சிருக்கு. லக்கி பவுண்டரி. ஃபோர்த் ஒன் அகைன் ஷஃபிள் ஆகி வந்திருக்காரு. அதே திசையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ். சேம் சைடு சேம் பவுன்ஸ். நடுவருடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம். கிராண்டட் 2. குறிப்பிட்ட கல்லுக்கு பின்னாடி போனால் கிராண்டட் 2. மற்றும் உறுதியானது. சாஃப்டான ஒரு டச். சான்ஸ் ஃபார் தேவையில்லாத த்ரோ. மேபி சிங்கிள். குட் ஷாட். வலுவாடி இருக்காரு. டிஸ்டன்ஸ் நிறைய போயிருக்கு. அம்படிஷன் 2 ரன்னுங்க. ஆக்சுவலாக குறிப்பிட்ட கல்லுக்கு இந்த பக்கம் தெரியுது பாருங்க. அந்த கல்லுக்கு இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போனாலும் 2 ரன் தான். அம்பாலப்பட்டி 25 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் 2 ஓவருக்கு வித்தவுட் எனி லாஸ். பவுலிங் எல்லாம் சம்பத் வந்திருக்காரு. பேட்டிங் டீம் இந்த ஓவரை பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலாக போட்டார். சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. அதே கேப்பில் நிறைய ரன்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ ஓடி தான் எடுக்கணும். திட்ல பட்டிருக்கு. சிங்கிள் ஒன்லி. ஷார்ட் பால் தெளிவாடி இருக்காரு. தாரமான சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு வினோத். இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் சிக்ஸர். நிறைய ரன்ஸ் இப்போ வந்த எல்லா ரன்ஸுமே கிட்டத்தட்ட லெக் சைடில் தான் ஆடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 புஷ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2. சான்ஸ் ஃபார் கேட்ச். அந்த திட்ல போட்டிருக்கு. கிராஸ் ஆகல. கிராஸ் ஆனால் தான் கிராண்டட் 2. இந்த பால் சிங்கிள். வந்த பக்கம் ஆடி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. சரியான ஷாட்டுங்க. அம்படிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கலான பவுண்டரியை பதிவு பண்றாரு. தடவை லாஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்ச். கச்சதமா எடுத்திருக்காரு. டால் மேன் ஃபர்ஸ்ட் விக்கெட் பறி போகுது. நல்ல பார்ட்னர்ஷிப். கடைசியா பிரேக்கப் ஆகுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி. லாஸ்ட் 2 more ஓவர். பவுலிங் எல்லாம் பிரவீன். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸ் பால் தரையொட்டி ஃபாஸ்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். 2 ரன். ஓய்யோ ரியாக்ட் பண்ண டைமிங்கே இல்லை. ஃபாஸ்டா போச்சு பவுலர் நோக்கி. சிங்கிள் ஒன்லி. அகைன் கேப்ல போயிருக்கு. சிங்கிள். Last 2 more இந்த ஓவர்ல. ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் குட் பால். சூப்பர் பவுண்டரி. பவுண்டரி பதிவு பண்றாரு. கடைசி பந்து. சிங்கிள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். பவுலிங் எல்லாம் மாதேஷ் வந்திருக்காரு. கரெக்டா செட் பண்ணிருந்தாங்க. அடிஷன் விக்கெட். சலா 47 ரன் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். நல்லா கீப்பிங். நல்லா பவுலிங் கூடவே அம்பையர் டிசிஷன் விக்கெட்டுங்க. ஸோ நல்லா செயல்பட்டு இருக்காரு கீப்பர். தரமான கீப்பிங். கிராஸ் பண்ணிடுச்சு பந்து. ஆக்சுவலாக ஓடி தான் எடுக்கணும். பின்னாடி போனால் கிராண்டட் 1 இல்லைனா கிராண்டட் 2 கொடுப்பாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல வினோத். செட்டிலான பேட்ஸ்மேன். குட் ஷாட். ஸோ இப்போ வரையும் சிறப்பான ஓவராக இருந்தது. ஸோ பெரிய ஷாட் பதிவு பண்ணியிருக்காரு ஃபார்ம் மேன். இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து ரிவெஞ்ச் பால். ஸோ சிறப்பான இன்னிங்ஸ். அம்பாலப்பட்டியின் எண்ணிக்கை வினோத் 56.
ஸோ 56 ரன் ஆடி இருக்காங்க. 57 ரன் டார்கெட். எண்ணிக்கை 56. ஸ்ட்ரைக்ல பாரதி இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல விக்னேஷ். 57 ரன் டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவரை தீபன் போட வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து அந்த பக்கம் ஆடி இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல விக்னேஷ். செகண்ட் பால் ஷார்ட் பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கரெக்டாக கைட் பண்ணாரு. காம்படிஷன் 2 ஓட்டங்களா? 2 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஸ்டாப்பேஜ் மாதிரி போயிருக்கு. காம்படிஷன் கிராண்டட் 1. ஒரு ஓட்டங்கள். ஃபுல் ஃபேஸ், கால் சந்தில் வந்துச்சு பந்து. ஃபுல் ஃபேஸில் போட்டார் பந்தை. கீப்பர் சேவ் பண்ணலை, அதன் காரணமாக சிங்கிள். குட் ஷாட். முதல் 6 ரன் பார்க்கலாம். தெளிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பாரதி. ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக் டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் எல்லாம் கபிலன். ஸ்ட்ரைக்ல விக்னேஷ். எவ்வளோ தூரம் போனாலும் 2 ரன் தான் கிராண்டட். செகண்ட் ஒன் அகைன் ஷார்ட் பால், சரியான மிடில், சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்சாக மார்மா மூக்குமல ராஜா கையில படி கீழே விட்டுருக்காரு. சிங்கிள் ஒன்லி. தவறு விட்டாரு. லெஃப்ட்ல திரும்பி இருக்கா. ஐயோ, பேட்ல போட்டு கண்ணில் பட்டிருக்கு போல. பாத்துனா அம்பேஸ் பாருங்க. தண்ணி வேணுங்களா? பெரிய சுத்து டாட் பால். ஸ்டம்ப் லைன்ல வந்துச்சு. ஆக்சுவலாக கண்ணுக்கு நல்லா பட்டிருக்கு போல. கிளியராக ரெட் ஆயிடுச்சு அவரோட கண்ணு. கொஞ்சம் பதட்டமாக தான் ஆடுவார்னு நினைக்கும் போது அள்ளி வெளியே போட்டார். அம்பர் எடிஷன். ஆக்சுவலாக அந்த கல்லுக்கு இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போனாலும் கிராண்டட் 2 தான். ஸோ நல்ல ஷாட் இருந்தாலுமே 2 ரன் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே டாப் பேஜ் ஆகி கண்ணில் பட்டிருக்கு. ஸோ இன்னும் நல்லா இல்லாத பிச்செல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒவ்வொரு கமிட்டியுமே பிச்சை நல்லா ரெடி பண்ணி டோர்னமெண்ட்ஸ் நடத்துங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ எல்லா பந்தையுமே நாம் நடத்துறது மேக்ஸிமம் ஹாட் டென்னிஸ் தான். ஸோ பிச்சை கரெக்டாக ரெடி பண்ணி ஆகணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். இல்லை ஈஸி 2. நல்ல ரன்னிங். அருமையான ஸோ பிளேயரோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு சிவியராக அவருக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியல. ரன்னர் கேட்குறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் ஆடிருக்காங்க. அடுத்த 3 ஓவருக்கும் 39 ரன் தேவை. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டாரு. ஷார்ட் பால் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பந்து. இல்லை ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்குறோம் அந்த எண்ணில் தான் நிறைய ரன்ஸ் போயிருக்கு. ஆனால் அங்கே ஃபீல்டிங் செட் பண்ண மாட்டேன்றாங்க. 2 டீமுமே. இந்த பால் பவுண்டரி, மஸ்ட் ரைடட் பவுண்டரி. சான்ஸ் ஃபார் சிக்ஸர், பேக் டு பேக். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஃபாஸ்ட்டாக 10 ரன் வந்திருக்கு. கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். மிஸ் டைமிங், லீடிங் எட்ஜ். கேட்சை விட்டார் கீப்பர். சிங்கிள். ஃபோர்த் ஒன் பிளைண்டாக ஒரு சுத்தாது. கீப்பர் பந்தை விட்டுருக்காரு. பாய்ஸ்ல சிங்கிள். நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஃபீல்டிங்கில். லாஸ்ட் 2 மூவ் ஷஃபலாகி மேலே வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார். இந்த கேட்சை கச்சிதமாக எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். கையில் தட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கேட்ச். ஸோ எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிங்கிள். நல்ல ஸ்பாட்டில் போட்டிருக்காரு. அடுத்த 2 ஓவருக்கு 23 ரன் ஆடணும். 26 ரன் ஆடணும். ஸோ பேட்ஸ்மேன் வெளியே போகிறாரு. முடியல அவரால். ஸோ ரொம்ப சிவியராக பட்டிருக்கு போல கண்ணில். ஸோ சேஃபாக ஆடணும். சேஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வராரு நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில். லாஸ்ட் 2 more ஓவர் கிளியராக மேட்ச் ஓவர். இப்போ வரையுமே பேட்டிங் பவர் பிளே எடுக்கல. பேட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். கபிலன் 2 விக்கி. குயிக்கர் ஒன். பேட் எடுக்க டைமிங்கே இல்லை. சிங்கிள். ஷார்ட் பால். ஃபீல்டிங் புஷ் பண்ணிட்டாங்க. சான்ஸ் ஃபார். நல்ல ரன்னிங். 2 ரன். ஷார்ட் பாலை விட்டுருக்காரு. 22 வரவைட்டான்னாரு. தரையொட்டி போயிருக்கு. சிங்கிள் ஒன்லி. நல்ல ஃபீல்டிங். த்ரோவை கரெக்டாக ரிசீவ் பண்ணல. மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் 2. ஃபுல் ஃபேஸ் குயிக்கர் ஒன்.
குட் ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு. நான்காக மாறுமா? ஆமா. ஆன் பவுன்ஸ் பவுண்டரியை பதிவு பண்றாரு ஸ்ட்ராங் மேன். கேம் சேஞ்சிங் மொமெண்டா. ஸோ முக்கியமான பவுண்டரியா இருக்கும். கடைசி ஆக்சுவலாக ரன்னுக்கான சான்ஸை விட்டு ஸ்ட்ரைக்கை முடிவில் அணி எண்ணிக்கை சேஞ்ச் பண்ண விட்டாங்க. அதன் காரணமாக பவுண்டரி ஓவர் முடிஞ்சிருக்கு. 41 ரன் ஆடிருக்காங்க. கடைசி 6க்கு 16 ரன் தேவை. பவுலிங் அந்த நியூ பவுலர் கூடவே பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் மட்டும் தான் வெளியே இருக்கணும். கடைசி ஓவரா வினோத் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்வா விக்கி 6க்கு 16. என்ன ஒரு ஸ்பெஷல்னா இது பேட்டிங் பவர் பிளே, சாரி பவுலிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் வெளியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் கிடைக்கும். 2 ஓட்டங்கள் 5க்கு 14. ஸ்லோயா ஸ்லோயா அகைன் சாஃப்டான ஒரு டச். 2 ஓட்டங்கள் பெறுமா? சிங்கிள் ஒன்லி. லாஸ்ட் 3 more. 3க்கு 13. ஸ்ட்ரைக்ல பவுண்டரி அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன். குட் ஷாட்ங்க. சிங்கிள் ஒன்லி. 2க்கு 2 சிக்ஸர். 2 ஓட்டங்கள் மட்டுமே. That's 2 more. Competition wide. That's 2 more. 2க்கு 11. மெயின் சைடு சிங்கிள் ஒன்லி. ஸோ ஒன் சைடில் வந்துட்டாங்க. அம்பாலப்பட்டி பந்துக்கு 10 ரன்கள். மெயின் சைடு இந்த பந்தோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. அம்பாலப்பட்டி இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்.